காஞ்சிபுரம் அருகே 11ஆம் வகுப்பு மாணவியின் கொடூரமான கூட்டு பாலியல் வன்கொடுமை. காஞ்சிபுரம் அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர் உட்பட 3 பள்ளி மாணவர்கள் மற்றும் ஒரு பெரியவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் அதிர்ச்சியூட்டும் சம்பவம் நடந்துள்ளது. பள்ளி மாணவர்களில் ஒருவரின் தந்தை விஜய் மக்கள் இயக்கம் கட்சியின் துணைத் தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு மாணவரின் தந்தை திமுக கட்சியுடன் தொடர்புடையவர். 3வது ஆள் யார் என்பது குறித்து போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவத்தின் விவரங்கள்: பாதிக்கப்பட்ட 11ஆம் வகுப்பு மாணவி காஞ்சிபுரத்தில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறார். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த அவரது பெற்றோருக்கு 3 மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். குற்றவாளிகளில் ஒருவர் காஞ்சிபுரத்தில் உள்ள ஆந்திரா கல்வி பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் கௌதம் ஆவார். அவரது பெற்றோர் கண்ணன் விஜய் மக்கள் இயக்கம் கட்சியின் தொழிற்சங்க துணைத் தலைவராக பணியாற்றுபவர். குற்றம் சாட்டப்பட்ட மற்றொரு மாணவர் உதயகுமார் களக்காட்டூர் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர். அவரது பெற்றோர் பாபு மற்றும் மாலதி. அவர்கள் திமுக கட்சியுடன் தொடர்புடையவர்கள். விச்சந்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த 3வது மாணவர் குறித்த தகவல்கள் தற்போது கிடைக்கவில்லை. களக்காட்டூரைச் சேர்ந்த 22 வயது அஜய் இந்த 3 மாணவர்களுடன் சேர்ந்து 11ஆம் வகுப்பு மாணவிக்கு குளிர்பானத்தில் மதுவை கலந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அவர்கள் அந்த மாணவியை களக்காட்டூரில் உள்ள ஒரு கார்ப்பரேஷன் வங்கியின் பின்புறத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது. 3 மாணவர்களும் பாதிக்கப்பட்ட மாணவியை விட இளையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட 3 மாணவர்களும் மைனர்கள் என்பதால் அவர்கள் மீது காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.